தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. இந்த ஜீவா பையன் வெளியவே வரமாட்டேங்கிறாங்க, ரூம்புக்குள்ளேயே இருக்கான். நீங்களும் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன கேட்க சொல்ற? அந்த பொண்ணே வேணாண்டு போயிட்டா, இவன் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்? அம்மா, என்னப்பா ஜீவா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். டேய், இப்போ எங்கடா போற? ஏங்க விடுங்க, அவனே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். இப்பயாவது வெளியே போயிட்டு வரட்டும். நீ சொல்றதும் சரிதான். ஜீவா, ஜீவா. அம்மா, ரகு வர மாதிரி இருக்கு. அவன் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிருங்க, சரியா? இவனுக்கு என்னாச்சு? ஏன் ரகு வந்தா இல்லைன்னு சொல்றான்? வாப்பா ரகு, உட்காருப்பா. இல்லப்பா, அது நான் ஜீவா பார்க்கலான்னு வந்தேன். ஜீவா ஜீவா இல்லையேப்பா. எங்கம்மா போனா? இப்பதான் எங்கேயோ வெளியே போறேன்னு போனான். ஓ, என்கிட்ட பேசுறது கூட பிடிக்கல. வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கான். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஏப்பா ரகு வந்ததும் கிளம்புற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். இல்லை பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன். டேய் ஜீவா, நீ பண்றது ரொம்ப தப்புடா. ரகு கிட்ட ஏன்டா அப்படி சொல்ல சொன்ன? அம்மா, நான் ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டேன்னா அது ரகுவை ரொம்ப ஹேட் பண்ணிரும். அதனால தான். ஏன்னா இப்போதைக்கு நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியலம்மா. அதனால தான் ரகுவை ஹேட் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாதும்மா. அதனால தான். டேய் மச்சான், இதனால தான் நீ என்னை பார்க்க மாட்டேன்னு அவாய்ட் பண்ணுறியா? ரகு, டேய் மச்சான். ரகு, சாரிடா மச்சான். என்னால் உன்னை ஹேட் பண்ண முடியாது. அதனால தான்டா நான் இல்லைன்னு சொல்ல சொன்னேன். பரவாயில்லடா மச்சான், நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா மச்சான். கண்டிப்பாக வித்யா மனசு மாறிடும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறா மச்சான். நான் எப்படியாவது அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். டேய் மச்சான், இனிமே அதை பற்றி பேச வேணாம்டா. என்னடா சொல்ற? வித்யா எப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலோ அப்பயே மறந்துட்டேன்டா. டேய் மச்சான், அவள் அம்மா பிளாக்மெயில் பண்ணதுனால தான்டா அப்படி சொன்னான். அவளும் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கா. போதும் ரகு, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் என்னை இப்படியே விட்டுருங்க. டேய் ஜீவா, நில்லுடா. இவ்வளவு நேரம் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தான். வித்தியா வித்தியான்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். சரி விடுங்கம்மா, அவனாவே சரியாயிருவான். நான் கிளம்புறேன். சரிப்பா ரகு, பார்த்து போயிட்டு வா. அலையே சிற்றலையே, நீ வந்து வந்து போகும் மலையே. ஏ ஜீவா. ஏய் ஹாய் ஜெசி, நீ எப்படி இங்க? ஆமா, நீ என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க? எங்க ரகுவை காணா? அது ஜெசி, ரகு வரல, நான் மட்டும்தான் வந்தேன். ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் இணைப்பினியாத நண்பர்களாச்சே. அது ஜெசி, ரகுவோட சிஸ்டருக்கு மேரேஜ் ஆக போகுதுல, அதனால கூட பிஸியா இருக்கலாம். ஓ அப்படியா? அந்த லூசு பையன் சொல்லவே இல்ல. இருக்கிற பிரச்சனையில இவ வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி வா ஜீவா, உட்கார்ந்து பேசலாம். ம் இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. ஜீவா யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்? ஜீவா. இவளா? இவ எப்படி இங்க? ஏய் ஜீவா, யாரா இந்த பொண்ணு? ஜெசி, இதுதான் நம்ம ரகுவோட சிஸ்டர். ஹாய் வித்யா, உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஏ வித்யா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க. ஏய் ஜீவா, இவன் யாருடா? இவர் தான் இவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறாரு. நீங்க உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ரகுவோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. என்ன ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்டா? அவரை தானே கேட்டேன். நீயே உன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஆமா, என் கேர்ள் ஃப்ரெண்டு தான். என்னது? ஏய் லூசு பையல, என்னடா சொல்ற? ஓகே ஓகே, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. சரி ஓகே, வா வித்யா, நம்ம போலாம். ஏய் ஜீவா, என்ன வெறுப்பேற்றுறதுக்காக தான் நீ இப்படி சொன்னான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இருக்குடா. ஜீவா, என்னடா ஆச்சு உனக்கு? வித்யா வேற பார்த்துக்கிட்டே இருக்கா. அது ஒன்றும் இல்லை ஜிசி, நான் நார்மலாக தான் இருக்கேன். கையை வேற பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கா. யார் இவனே தெரியல. வித்யா, எப்போ பார்த்தாலும் அமைதியாவே இருப்பியா? இவன் தொல்லை வேற தாங்க முடியல. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்க பார்த்துக்கிட்டே இருக்க? அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு. வித்யா,
அங்கேயே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அவங்க லவ்வர்ஸ் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அட லூசு பயலே, இவன் தொல்லை தாங்க முடியலையே. டேய் ஜீவா, அந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஜேசி. நல்ல ஜில்லுன்னு காத்து வேற அடிக்குது. ஐயோ, என்ன பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. ம் நம்ம இங்கேயே இவளையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இவ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கா. பேசாம வீட்லயாவது இருந்திருக்கலாம். வா ஜேசி, நம்ம எந்திரிச்சு அந்த பக்கம் போலாம். ஏண்டா ஜீவா, இங்கே நல்லா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம். வா. வாடா போலாம். ஜீவா, வித்யா, ஏதாவது பேசு. என்ன என்ன உங்களுக்கு இப்ப? எப்ப பார்த்தாலும் வித்தியா வித்தியா வித்தியான்னுகிட்டே இருக்கீங்க. என்ன பேசணும் உங்ககிட்ட இப்ப? லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அம்மா தாயே, எதுக்கு இப்ப இந்த கத்து கத்துற? உங்க வீட்ல எல்லாரும் உன்னை அமைதியான பொண்ணுன்னு சொன்னாங்க. இந்த வாய் பேசுற. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் வாயி நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் உங்க வாயை க்ளோஸ் பண்ணுங்க. எதுவும் உள்ள போக போகுது. எப்ப பார்த்தாலும் வித்தியா வித்தியா வித்தியாண்டுகிட்டே இருக்க வேண்டியது. கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி. கொஞ்சமாக பார்த்தான் மலைச்சாரல் வீசுதடி. இந்த திட்டுக்கிட்டு இருக்கேன், பாட்டு பாடிக்கிட்டு நிக்கிறீங்க. ஏன் வித்யா, நில்லு. முடியாது, நான் எங்க வீட்டுக்கு போறேன், நீங்க அப்படியே கிளம்புங்க. நில்லு. இவ்வளவு தூரம் பேசுவானே இப்பதான் பாக்குறேன். என்னாச்சுடா ஜீவா, ஏன் டல்லாவே இருக்கு? என்னாச்சு? ஒரு சாங் தான் ப்ரோ பாடுனேன், அதுக்கு இப்படி கோவிச்சுக்கிட்டு ஓடி வரா. சரி சூர்யா, நீங்க போய் கன்வின்ஸ் பண்ணுங்க. எங்க ஜீவா பேசினாலும் பேச மாட்டேங்கிறா, எதையோ பறி கொடுத்த மாதிரியே நிக்கிறா. இப்போ அவளையே அறியாமையே என்ன நல்லா திட்டுனா, அதை வச்சுதான் ஒரு சாங் பாடுனேன். அதுக்குள்ள கோவிச்சுட்டு வந்துட்டா. சரி விடுங்க சூர்யா, வித்யா ரொம்ப நல்ல பொண்ணுதான். நீங்க போய் அவளை சமாதானப்படுத்துங்க. ஏன் ஜீவா இப்படிலாம் பேசுற? அவங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஹலோ, இப்ப வரப்போறீங்களா, நானா போட்டுமா? ஜேசி, நீ இந்த பக்கம் வா. என்னாச்சு வித்யா உனக்கு? ஏன் இப்படி பண்ற? ஐ லவ் யூ ஜீவா. என்ன சொல்ற ஜீவா? ஓ, இப்ப கேக்குறான்ல, நான் சொன்னதை சொல்லு. வித்யா, நீ என்ன லூசா? ஐ லவ் யூ ஜீவா. என்ன சொல்றா ஜீவா? அது அது ஒன்றும் இல்லை சூர்யா. அவ சரி ஓகே சூர்யா, எங்களுக்கு டைம் ஆகுது, நீங்க பார்த்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். ஓகே ஜீவா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. என்ன மேடம், போலாமா? போலாம் போலாம். அப்பா என்ன வாயி. காயெல்லாம் வெட்டிட்டியா? கட் பண்ணிக்கிட்டாமா இருக்கேன். அப்படி போடு போடு போடு, காய துண்டு துண்டா வெட்டி தான் போடு. இந்த கத்தி நம்ம கையில என்ன சுத்துதுப்பா. இந்த வெங்காயம் வெட்டும் முன்னே என் கண்ணு கலங்குது. இந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த குண்டு பூசணிக்காய் எங்க போச்சு? சமயக்கட்டுக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஏய், அங்க என்னடி பண்ற? பூ பறிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. உன்னை காய வெட்டச்சுன்னா பூ பறிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் சொல்றேன், அந்த வரேன். ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி அழுதுகிட்டு இருக்க? அம்மா, இந்த வெங்காயம் என்ன அழுக வைக்கிதுமா. என்னடி சொல்ற? வெங்காயம் எப்படி ஒன்னு அழுக வைக்கும்? ஆமாம்மா. விளையாட்டு பிள்ளை, போடி எந்திரிச்சு, நானே நறுக்கிக்கிறேன். பாய்மா. ஒரு வழியா அம்மாவே காயை கட் பண்ண வச்சாச்சு. நம்ம போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதே. ஒரு காயை கூட கட் பண்ண தெரியல இவளுக்கு. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நம்ம துருன்னு விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா.